என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் குட்டி குட்டி நண்பர்களுக்கும், என் மீது வெறித்தனமாக சுற்றி கொண்டிருக்கும் கன்னி பெண்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஹரிதாஸ் படத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். ஹரிதாஸை பற்றி நிறையா கேள்விகள் கேட்கணும்னு சொல்லி ரசிகர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி என்னுடைய மேனேஜர் சொல்லியிருந்தார். அவர் அதை பற்றி கேட்போம். உங்களுடைய கேள்வி சார். ஹரிதாஸ் செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து என்னது சார்? இல்லை, ரீசன் பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய நண்பர் சூப்பர் ஸ்டாரோட அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேனேஜர். அவர் சொல்கிற மாதிரி அவர் ரொம்ப ஃபோன் கால்ஸ் அடிக்கடி பண்ணி இது மாதிரி சொன்னார், என்னுடைய அசிஸ்டண்ட்க்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் டைரக்டர் வந்துட்டு 4-5 தடவை கிட்டத்தட்ட ஒரு நாள் மணல்னு கூட பார்க்காம என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொன்னாப்புல. அது அவரோட தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அதான் பிரச்சனை. அதனால தான் ஹரிதாஸை நான் செலக்ட் பண்ணதுக்கான ரீசன். அப்புறம் சார், ரெண்டாவது கேள்வி சார். இப்போ சூர்யா விட உங்களுக்கு வந்து லேடிஸ் ஃபேன்ஸ் ரொம்ப பீக்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகைலாம் நிறையா போடுறாங்க. அதை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை, பெண்கள் வந்துட்டு இந்த காலத்து பெண்களை வந்துட்டு யாரும் ஏமாற்ற முடியாது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த காலத்து பொண்ணுங்க வந்துட்டு ரொம்ப ஷார்ப் சார். அவங்களுக்கு தெரியும் யாருக்கு ரொம்ப ஸ்மார்ட்டு அப்படின்னு சொல்லி. மேபி சூர்யாவோட நான் ஸ்மார்ட்டாக இருக்கேன்றதுனால என்னவோ எனக்கு வராங்க. அது எனக்கு தெரில. அது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சமந்தாக்கும் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்களா? அதை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க? சமந்தா அவங்க ஒரு குட் கேரக்டர், நல்ல பொண்ணு. அவங்கள பற்றி ஒரு படம் வரும்போது அவங்கள வந்துட்டு சொல்கிறதானே சார் இது எல்லாமே. வந்துட்டு இப்போ போன வாட்டி கூட தான், இப்போ ரீசெண்டாக அமெரிக்கா கூட போயிட்டு வந்தேன். அங்கே கூட ஆஞ்சலினா கூட ஒரு 4 days ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேயும் வந்துட்டு ஒரு வதந்தி, இங்கே திரிஷா கூட நடந்தபோது அங்கே ஒரு வதந்தி. ஒரு படத்துக்கு வருது. அதுவும் மீடியாக்காரங்க வந்துட்டு அவங்களுக்கு பப்ளிசிட்டி வேணுன்றதுக்காக இப்படி பண்ணுறாங்க. தயவு செஞ்சு யாரும் நம்ப வேண்டாம் இதை. சார், உங்களுடைய சினிமாவில் உங்களோட ரோல் மாடல் அப்படின்னா யார் சார் சொல்லுவீங்க? என்னுடைய ரோல் மாடல் பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய குருநாதர், செல்லமாக பவர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் என்னுடைய அண்ணன் சீனிவாசன் அவர்கள் தான் என்னுடைய ரோல் மாடல். சரி, ஓகே, டேக் ரெடி ஆயிடுச்சு. நான் ஓகே, தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ்.